ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சாதம் தான் பண்ண போகிறோம். அதுவும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு முட்டை சாதம். முட்டை சாதம் வந்து நிறைய வெரைட்டியில் நம்ம பண்ணியிருக்கோம். இது ஒரு விதமான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய முட்டை சாதம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். வாங்க அந்த முட்டை சாதம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒயிட் ரைஸ் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி நீங்கள் அரிசி வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ரைஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாதம் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ தாளிச்சு விட்றலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே வெள்ளைப்பூண்டு 2, அடுத்து ஒரு பெரிய வெங்காயம், அதையும் சின்னதாக வெட்டியிருக்கேன். அடுத்து கருவேப்பிலை. இப்போ இதை வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அது பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி எண்ணெயில் கலந்து விட்டதுக்கப்புறமா 3 தக்காளியை இது போல் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு. தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம முட்டை ரைஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி போட்டு நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து 3லேருந்து 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாதம் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு நான் ஒரு 5 முட்டை சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில் முட்டை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நான் கொஞ்சம் நிறையவே முட்டை சேர்த்துக்கிட்டேன். இப்போ தேவையான உப்பு சேர்த்துடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், இருந்தாலும் இப்போ கொஞ்சம் உப்பு. கைவிடாமல் கிளறினீங்கன்னா தான் அந்த முட்டை வந்து குட்டி குட்டியாக வரும். நீங்கள் அப்படியே வேக வச்சிட்டிங்கன்னா முட்டை பார்க்குறதுக்கு அப்படியே முழுசாக நிற்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கிளறிக்கலாம். இது போல் நல்லா அந்த முட்டையை நல்லா அந்த தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் நம்ம ரைஸை சேர்த்துடலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம சாதத்துலேயும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். முட்டை தக்காளி வதக்கிறப்பெல்லாம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் சரியாக இருக்கும். அடுத்து மல்லித்தலை. அடுப்பை சிம்மில் வச்சிடணும் இந்த டைமில். இதுக்கு மேலே மிளகுத்தூள் தூவிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அந்தளவுக்கு தூவிக்கிட்டால் போதும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மெதுவாக இதை கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பரான ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போல் முட்டை சாதம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.